அன்பான சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான உயிருள்ள வார்த்தை 2 கொரிந்தியர் 2:14 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றிச்சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அருண் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வெற்றியுள்ள விடுதலையுள்ள சமாதானமான வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, எல்லா படிக்கிற பிள்ளைகளும் வெற்றி அடைய செய்ய வேண்டும். கர்த்தர் வெற்றிட செய்வார். பிஸ்னஸில், தொழில் செய்வதில், எல்லா காரியத்தையும் கர்த்தர் வெற்றி கொடுப்பார். ஏனால் கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எப்போது விசுவாசி மரணத்தை ஏற்றாரோ அப்போது நமக்கு வெற்றி கொடுத்து விட்டார். அதை நாம் சுதந்திரிக்க வேண்டும். அவர் வெற்றி மாத்திரம் நம்மளுக்கு கொடுக்கவில்லை, சுகம், சந்தோஷம், ஆரோக்கியம், ரட்சிப்பு, வேத ஞானம், துதி ஆவி, ஜெப ஆவி, நித்திய வாழ்வு எல்லாம் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதை நாம் சுதந்திரிக்க வேண்டும். அதை சுதந்திரிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? வேத வாசகங்கள் தினந்தோறும் தியானிக்க வேண்டும். அவருடைய சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும். கர்த்தரை நம்புகிறோன்னு செழிப்பான்ற வார்த்தையின்படி கர்த்தருமே நாம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அவர் கொடுத்த ஜெபாவி, துதியாவி, வேத ஞானம் நமக்குள் அனல் விட்டு பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தாவே சூத்திரங்கத்துவம். இந்த வேத வசனம் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள், படிக்கிற பிள்ளைகள், ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லோரும் ஆண்டவரை வெற்றி சிறக்க பண்ணுங்க ராஜா. ஆண்டவரே சூத்திரம். தொழிலில் ஒரு வெற்றி, படிப்பு காரத்தில் வெற்றி, தகப்பனை திருமண காரத்தில் வெற்றி, சமாதானம் ஆண்டவரை இருக்கும்படியாக, தகப்பனை சந்தோஷமாக இருக்கும்படியாக, மனரமியமாக இருக்கும்படியாக, உற்சாகத்தின் ஆவியை கொண்டு, கிருபையின் ஆவியை கொண்டு எங்களை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் பிள்ளைகள் நிரப்பிடுங்க ராஜா. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.